வணக்கம். பெரிய பட்ஜெட் பெரிய ஸ்டார் படங்கள் ரிலீஸ் ஆகும்போது 1, 2 சின்ன படங்களும் கூடவே ரிலீஸ் ஆகிறது வழக்கம். இந்த வாரம் தக்லைஃப் வியாழக்கிழமை ரிலீஸ் ஆச்சு இல்லையா? கூடவே 3 தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் ஒரு படம் தான் இந்த மெட்ராஸ் மேட்னி. கார்த்திகேயன் மணிங்கிற அறிமுக இயக்குனருடைய படம். சத்யராஜ், காளி வெங்கட், ரோஷினி, ஷெல்லி கிஷோர், விஸ்வான்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. ட்ரெய்லர் குவக்கியாக இருந்துச்சு. படம் எந்த அளவுக்கு குவக்கி அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெட்ராஸ் மேட்னி. சத்யராஜ் ஒரு ரைட்டர் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. அவரோட அடுத்த புக் எழுதுறதை பற்றி கேமரா பார்த்து பேசிட்டு இருக்காரு. அடுத்ததான் நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை பற்றி எழுதலாமே, அப்படி ஒரு மனுஷனுடைய லைஃப்பை பற்றி நீங்கள் எழுதலாமேன்ற மாதிரி ஒரு சஜஷன் அவருக்கு தரப்படுது. நிஜமாவே அப்படிப்பட்ட ஒரு ஆளை சந்திச்சு அவருடைய அனுபவங்களை கேட்டு எழுதலாம் அப்படின்னு சத்யராஜ் முடிவு பண்ணுறாரு. அதுக்காக அவர் சந்திக்கிற மனுஷன் தான் காளி வெங்கட். காளி வெங்கட் யாரு, அவருடைய இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன, அவருடைய 2 பசங்களை ஆளாக்குறதுக்கு அவர் என்ன மாதிரியான கஷ்ட நஷ்டங்கள்லாம் அனுபவிச்சாரு, அந்த 2 பசங்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள்லாம் என்னென்ன, இதெல்லாம் தான் இந்த மெட்ராஸ் மேட்னி. காளி வெங்கட் இந்த ஒரு மனுஷனுக்காகவே இந்த மொத்த படத்தையும் நீங்க பார்க்கலாம். ஏன்னா ஒரு லோயர் மிடில் கிளாஸை சேர்ந்த ஆட்டோ டிரைவரா அவருடைய அந்த சின்ன உலகத்துல அவர் நேவிகேட் பண்ணி தெரிஞ்ச ஆட்கள் எல்லார்கிட்டையும் ஹெல்ப் கேட்டு வாழ்க்கையோட ஒவ்வொரு ஸ்டேஜையும் இவர் கடக்கிற விதம் ரொம்ப சாதாரணமான ஒரு மனுஷனா இவர் நடிச்சிருக்கிற அந்த நடிப்புங்கிறது அட்டகாசமா இருக்கு. அவர் தன்னுடைய இயலாமையை காட்டுற காட்சிகள், அவமானப்பட்டு கோபத்தை அடக்கிற மொமெண்ட்ஸ், ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவனா தெரிகிற மொமெண்ட்ஸ், பையன் பொண்ணு கிட்ட காட்டுற அந்த பாசம்னு ஒரு லைஃப் டைம் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு காளி வெங்கட். 90s கிட்ஸுக்கு தவமாய் தவமருது ராஜ்கிரண் ஒரு நல்ல அப்பா கேரக்டர் ரெஃபரன்ஸ் கொடுப்போம்னா, 2K கிட்ஸுக்கு காளி வெங்கட் கேரக்டர் நம்ம ரெஃபரன்ஸாக கொடுக்கலாம். பொண்ணா ரோஷினி, பையனா விஸ்வா, ஒய்ஃபா ஷெல்லி கிஷோர், உள்ளூர் அந்த ஏரியா அரசியல்வாதியா வர ராமர், கொஞ்சம் சீனியர் அரசியல்வாதியா பச்சோந்தி பிரேமாங்கிற கேரக்டர்ல வர கீதா கைலாசம், கார் சொல்லித்தர ஜார்ஜ் மரியம், அட்வைஸ் சொல்லி வெறுப்பேற்ற ஷாம்ஸ்னு இந்த உலகத்தில் இருக்கிற கேரக்டர்ஸும் ரொம்ப அழகாகவே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு இயக்குனர். அண்ட் எல்லாருமே ரொம்ப இயல்பான கேண்டிடான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க. ரோஷினி அப்பா கிட்ட கோபப்பட்டதை நினைச்சு ஃபீல் பண்ற ஒரு சீன், தம்பி கிட்ட பேசுற சீன், தென் விஸ்வா கேரக்டர் இபி ஆஃபீஸ்ல பேங்க்ல தன்னுடைய அப்பா கிட்ட கோபப்படுற அந்த மொமெண்ட்ஸ், தென் ஷெல்லி கிஷோர் அவங்க பொண்ணை மிஸ் பண்ற அந்த ஒரு மொமெண்ட், தென் அவங்களுடைய டெய்லி ரூட்டீனை எந்தவித செகண்ட் தாட்டும் இல்லாம அவங்க கேரி அவுட் பண்ற அந்த ஒரு மாண்டேஜ்னு எல்லாருமே மனசுல நிக்கிறாங்க. சேட்டு கேரக்டர் ஒருத்தர் வராரு, 2-3 கவுண்டர்ஸ்ல செம்மையா சிரிக்க வைக்கிறாரு. தென் கெயில் அங்கிள் அப்படின்னு வர ஒருத்தர், அப்புறம் ஏரியா பையனா வர வினோத், அப்புறம் ஏபி ஆஃபீஸ்ல சுனிலுக்கும் கீதா கைலாசமுக்குமான அந்த இபி ஆஃபீஸ் கான்வர்சேஷன், ரொம்ப கலர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ். ஆனந்த் ஜிகேயோட சினிமாட்டோகிராஃபி, நந்தினி நெடுமாறனுடைய காஸ்டியூம் டிசைன், ஜாக்கியோட ஆர்ட் ஒர்க்னு எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான லைவ்லியான ஆட் ஃபிலிம் பார்க்குற ஃபீலை இந்த படத்துக்கு விஷுவலா கொடுத்துருக்கு. தென் காளி வெங்கட் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் உங்களை கரையாற்ற நினைக்கிறேன்னு சொல்ற அந்த ஒரு இடமா இருக்கட்டும், தென் மிடில் கிளாஸ் வாழ்க்கையை பற்றி சத்யராஜோடைய கமெண்ட்ரியா இருக்கட்டும், ஒரு சில இடங்கள்ல வசனமும் கூட நல்லா இருந்துச்சு. தினசரி வருமானத்தை நம்பி குடும்பத்தை நடத்துற ஒரு ஆவரேஜ் சிட்டிசன், அவருடைய குழந்தைங்க, அவர் சுற்றி இருக்கிற மனுஷங்கன்னு ஒரு உலகத்தை பிரசன்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு இயக்குனர் கார்த்திகேயன் மணி. இதுல காளி வெங்கட் இனிஷியல் ஸ்ட்ரகிளை காட்டுற ஒரு சில காட்சிகள், அவருக்கும் அவர் பையனுக்குமான ஈக்குவேஷன், ரோஷினியோட சிக்கலான சிச்சுவேஷன், வினோதுங்கிற கேரக்டர் கொண்டு வர அந்த சர்ப்ரைஸ் ரிவீல், அது ஆரம்பத்திலே ஒரு சில இடங்கள்ல ப்ராப்பரா ஹிண்ட் பண்ணப்பட்ட விதம்னு படம் முழுக்க அங்கங்க நம்மள சென்டிமெண்டா ஃபீல் பண்ணக்கூடிய வகையில, ரிலேட் பண்ணிக்கக்கூடிய வகையில, நினைச்சு ஸ்மைல் பண்ணக்கூடிய வகையில மொமெண்ட்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபோக்கஸ் இல்லாத திரைக்கதை ஓட்டம் தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய டிராபேக். அதனால ஒரு நல்ல எமோஷனல் டிராமா, ஒரு நல்ல ஃபேமிலி டிராமா தர வேண்டிய அழுத்தம் இல்லாமே இந்த படம் முடியுது. ஒரு கொஹரன்ஸ் வேணும் அப்படின்னு சத்யராஜோட வாய்ஸ் வர அதுக்கப்புறமா படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சேர்த்துருப்பாங்கன்ற மாதிரி தான் தோணுது. பட் அது படத்துக்கு எந்த விதத்திலையும் உதவலை. இன்ஃபேக்ட் படம் முடிஞ்சு நண்பர்கள் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இதுல சத்யராஜ் வாய்ஸ் வரவே தேவையில்லையே, ஜஸ்ட் லீனியராகவே எல்லா விஷயங்களும் சொல்லியிருந்தாலே கூட இந்த படம் ஒர்க் ஆயிருக்கும் போல இருக்கேன்ற மாதிரி தான் என்ன மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, தவமாய் தவம் இருந்து அப்பா கேரக்டர்னு, அது அப்பா கேரக்டர் மட்டும்தான். படம் அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கல. ஏன்னா இது ஒரு அப்பாவோட கதையா, ஒரு பொண்ணோட கதையா, இல்லை பையனோட கதையா அப்படிங்கிறதுல ஒரு கிளாரிட்டி இல்லை. ஜஸ்ட் ஒரு கலெக்ஷன் ஆஃப் மொமெண்ட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் தாட்ஸ், ஒரு ஆந்தாலஜி மாதிரி தான் ஃபீலை கொடுக்குது. எடிட்ல, பிரசன்டேஷன்ல குவர்க்கியா சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் குவர்க்கியா இருக்கு, ஸ்மார்ட்டா இருக்கு, நம்மளால ரெகனைஸ் பண்ண முடியுதே தவிர அதனால கதைக்கு பெருசாக எந்த சுவாரஸ்யமும் சேரல. இப்படியான ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் சொல்ற படங்கள்ல சுவாரஸ்யம் இல்லாத சில விஷயங்கள்லாம் கண்டிப்பா இருக்கும். ஆனா அட்லீஸ்ட் அது கதைக்கு தேவையானதான் நம்மளுக்கு ஃபீல் ஆகணும். அப்படி தேவையில்லாம இருக்கிற சில விஷயங்களும் இந்த படத்துல இருக்கு. பையன் வளர்ந்து காலேஜ் போக போறான்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட சின்ன வயசுல அவன் காணாம போயிட்டாங்கிற மாதிரி ஒரு எபிசோட் பிளே அவுட் ஆகுது. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல. தென் காமெடி மாதிரி ஆரம்பமாகிற அந்த கார் கத்துக்கிற எபிசோடும் இந்த கதைக்கு தேவைப்படல. அண்ட் சில இடங்கள்ல கண்டிப்பா என்னடா கதை நகரவே மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த ஃபீல் கண்டிப்பா வருது. மொத்தத்தில் இந்த மெட்ராஸ் மேட்னி ஒரு ஆவரேஜான காமெடி, எமோஷனல், ஃபேமிலி ட்ராமா அண்ட் அகைன் காளி வெங்கட்டோடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு அப்பா படுற கஷ்டத்தை அவர் போர்ட்ரே பண்ண அந்த விதத்துக்காக கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம் தான் சொல்லுவேன். அண்ட் பர்சனலாக கேட்டிங்கன்னா இந்த வாரம் வெளியான படங்கள்ல கம்பேரிட்டிவ்லி பெட்டரான ஒரு படமும் கூட. கொஞ்சம் பொறுமையான மைண்ட் செட்டோட நீங்கள் அப்ரோச் பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்க.